ஹே மின்னலே மின்னலே ஹே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. டி மச்சான், தெரியாம கிரவுண்டுக்கு போறதுக்கு பதிலா காலேஜுக்கு வந்துட்டடா. டேய், தெரியாமலாம் ஒன்னும் வரல, தெரிஞ்சுதான் காலேஜுக்கு வந்தேன். தெரிஞ்சுதான் வந்தியா? ஏன்டா? ஓ, காலையில உன் மாமா இன்னும் காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, ஃபைனல் செமஸ்டருக்குள்ள எல்லா அரியரையும் கிளியர் பண்ண சொன்னதுனால பொறுப்பா உட்காந்து படிச்சு அரியரை கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கியாடா? ஆனா பரவாயில்லடா மச்சான், எனக்கும் இந்த அரியரெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கணும்னு தான் இருக்கு. ஏன்னா உனக்கு பிரச்சனை இல்ல, உன் மாமா உன்னை எப்படியாவது செட்டில் பண்ணி விட்டுருவாரு. ஆனா எனக்கு நானே தானே படிச்சு வேலை வாங்கணும். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கிரவுண்டுக்கு போறத பார்த்தா எனக்கு இங்க கிளாஸ் ரூமுக்கு போய் உட்கார தோணுது. எனக்கும் உன் பின்னால கிரவுண்டுக்கு வரணும் தான் தோணுது. சரி, இப்ப நீயே படிச்சு அரியர் கிளியர் பண்ணணும் காலேஜுக்கு வந்திருக்க. உன் கூட நானும் எப்படியாவது உட்காந்து படிச்சு இந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கணும்டா மச்சான். அதுக்கு நான் அரியர் கிளியர் பண்றதுக்காக காலேஜுக்கு வந்தேன்னு உன்ட்ட சொன்னா? அப்புறம் இதுக்குடா காலேஜுக்கு வந்த? நான் நேற்று உங்ககிட்ட சொன்னல, என் கனவுல ஒரு பொண்ணு வந்தான்னு. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காலேஜுக்கு வந்திருக்கேன். கனவுல வந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு காலேஜுக்கு வந்திருக்கான்? ஓ, அந்த பொண்ணு நேற்று கனவுல வந்ததா அட்ரஸ் கேட்டியா? அந்த பொண்ணு நம்ம காலேஜ்லயே படிக்கிறா இல்லையா? டேய், அந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் நம்ம காலேஜ்ல படிக்கிறாளான்னு கேக்குற? அப்புறம் என்ன வெண்ணிக்கிட்ட யாருன்னே தெரியாத பொண்ணை காலேஜ்ல வந்து தேடிக்கிட்டு இருக்க? வேற எங்கடா போய் தேட சொல்ற? இல்ல எதுக்குடா நீ தேடுற? இங்க பாரு, இன்னி வரைக்கும் நீ உங்க மாமா கிட்ட மாட்டாதது இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துக்காக மட்டும்தான். ஆனா இப்ப தேவையில்லாம கனவுல வந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறேன், மச்சத்தை தேடுறேன், மண்ணாங்கட்டியை தேடுறேன்னு போய் ஏதாவது பொண்ணு கிட்ட மாட்டி செருப்படி வாங்கி அது உன் மாமா காதுக்கு போச்சு. இல்லனாலே உன்னை திட்டுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு இருந்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு. இதுல வேற பொண்ணுங்க விஷயத்துல மாட்டின, அதோட உன்னை முடிச்சு விட்டுருவாரு பாத்துக்க. டேய், அதெல்லாம் ஒன்னும் மாட்ட மாட்டேன். ஆனா என்ன ஆனாலும் சரி, என் கனவுல வந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டேய், நீ கண்டுபிடி வேணாங்கள, ஆனா எப்படி கண்டுபிடிப்ப? அந்த பொண்ணு மூஞ்சியும் பாக்கலையாமா, இடுப்புல இருக்க ஒரு மச்சத்தை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாராமா. இல்ல போற வர பொண்ணுங்களா இடுப்புல மச்சம் இருக்கா இல்லையான்னு உன்ட்ட வந்து காட்டிட்டு இருப்பாங்களா? டேய், பின்ன என்னடா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, ஒண்ணும் வேண்டாம், நம்ம காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க படிக்கிறாங்க, ஏதாவது ஒரே ஒரு பொண்ணு கிட்ட இடுப்புல மச்சம் இருக்கா இல்லையான்னு மட்டும் போய் பாத்துட்டு சொல்றா பாக்கலாம். என்ன முழிக்கிற? முடியுமா? முடியாதுல்ல. ஏதாவது பொண்ணுகிட்ட போய் உங்க இடுப்புல மச்சம் இருக்கா இல்லையான்னு கேட்டான்னு வச்சுக்கேன், செவன் இல்லையா அற விழுகும். டேய், எதுக்குடா பொண்ணுங்க கிட்ட போய் கேட்கணும்? கேட்டா தானே அற விழுகும். தெரியாம பார்க்க முடிஞ்சா? ஓ, அதையெல்லாம் வேண்டாம், டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கலான்ற. சக்தி, பின்ன என்னடா மச்சான், இந்த காலத்துல சும்மா சாதாரணமா ஒரு பொண்ணை சைட் அடிக்கலான்னு பார்த்தாலே இவன் தப்பாதான் பாக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போடுறாளுங்க. இந்த லட்சணத்துல இடுப்புல மச்சம் இருக்கா இல்லையான்னு இடுப்ப பார்த்தோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அப்படியே ஈவ்டீசிங்னு சொல்லி புடிச்சு உள்ள போட்டுருவாளுங்கடா. பாரு, உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? தேவையில்லாம கனவுல வந்த பொண்ணை தேடுறேன் அப்படி இப்படின்னு தேவையில்லாத பிரச்சனை இழுத்து வைக்காத சொல்லிட்டேன். அது வெறும் கனவு தான், அது கனவாவே முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு தடவை வந்த கனவு இன்னொரு தடவை வரணும்னால இல்ல, திரும்ப அது வராது. ஒருவேளை வந்தா எந்திரிச்சு மூஞ்சி கழிக்கிட்டு படு, அதுக்கப்புறம் வராது. கனவா? இல்ல, தூக்கமே வராது, அப்புறம் எப்படி கனவு வரும்? சக்தி, டேய் இங்க பாரு, திரும்பவும் கனவு பொண்ணு துப்பட்டா மச்சோன்னு எதையாவது சொன்ன. டே சக்தி, என்னால அந்த கனவை மறக்க முடியலடா. அது எப்படி மறக்க முடியாம போகும்? இந்த உலகத்துல மறக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. சரி, திரும்பவும் அந்த கனவு வந்தா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. இன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது சாமி ரூமுக்கு போய் நெத்தி நிறைய பட்டை அடிச்சுட்டு போய் தூங்கு, அப்புறம் கனவுல எந்த பொண்ணு வரான்னு நானும் பாக்குறேன். ஒருவேளை அப்போ அவ கனவுல வந்தா? டேய், நான் தான் சொல்றேன்ல, பட்டை அடிச்சுட்டு தூங்குனா கனவுல பொண்ணு வராதுடா. நீ மட்டும் போய் பட்டை அடிச்சுட்டு தூங்கு, அப்புறம் அவ எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். வராதுங்கிறியா? டேய், வராதுடா, போடா. சரி, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி பட்டை அடிச்சுட்டு தூங்குற. அந்த பொண்ணு ஒருவேளை இன்னைக்கு கனவுல வரலன்னா இந்த கனவு அதோட விட்டுருவோம். ஆனா திரும்பவும் எனக்கு அந்த கனவு வந்துச்சுன்னா அப்ப நம்ம கண்டிப்பா அந்த பொண்ணை தேடுறோம். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டான்? இன்னைக்கு நைட்டு தூங்கி அந்த பொண்ணு திரும்பியும் கனவுல வந்தா திரும்பவும் கனவு மச்சம் துப்பட்டான்னு ஆரம்பிச்சிருவானே. இன்னைக்கு நைட்டு நீ தூங்குனா தானடா கனவு வரும். இன்னைக்கு நான் தூங்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை தூங்க விட மாட்டேன்டா.
எந்த டாக்டர் சார், இப்ப நான் உங்க பழைய ஷைலு போல ஆயோ? ஆயல்லோ. ஆனா என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே. என்னது? இதோ இது. மல்லிப்பூவா? ஆமா, நம்ம வரும்போது நீங்க மல்லிப்பூ வாங்குறத நான் பார்க்கவே இல்லையே. இதப்ப வாங்குனீங்க? இது நான் உன்னை கூப்பிட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாங்கி வண்டியில வச்சுட்டேன். அப்ப வீட்டுக்கு வந்ததும் கொடுத்துருக்கலாம்ல. நான் ரெடி ஆகும் போதே பூ வச்சுட்டே கிளம்பி வந்திருப்பேன். இதை நீ வைக்க கூடாது, நான் தான் வச்சு விடணும். அதுவும் இந்த இடத்துல வந்து தான் வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கொடுக்காமையே எடுத்துட்டு வந்தேன். ஓ, சர்ப்ரைஸ் கிஃப்டா? நான் கொடுத்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம் இல்லை. இருந்தாலும் இப்போ ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க எனக்கு எவ்வளோ gift கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்துலயும் வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச gift இதுதாங்க. அப்படியாங்க? அப்போ வச்சு விடுவாங்க. வச்சு விடுங்க. இப்பதான் என் பழைய ஷைலு மாதிரி இருக்க. நீங்க மட்டும் என்னவா இப்பதான் பழைய அன்பு மாதிரி பேசுறீங்க? இதே இந்த 2 நாள் எவ்வளவு கோவமா இருந்தீங்க. ஆமா, நான் என்ன வேணும்னா கோவமா இருந்தேன்? உன் தம்பி பண்ற வேலைக்கு அப்புறம் கோவம் வராம அவனை தூக்கி கொஞ்சத்துக்கா தோணும்? அவன் ஒழுங்கா எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்தா நான் எதுக்கு கோவப்பட போறேன்? ஐயோ ஷைலு, நான் உன் கூட கொஞ்சம் சந்தோஷமா பேசணும்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து எதுக்கு அவனை பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ற? நான் எங்கங்க அவனை பத்தி பேசினேன்? நீங்க தான் அவனை பத்தி பேசுனீங்க. நானா பேசினேன்? சரி விடு, இதுக்கப்புறம் அவனை பத்தி பேச வேணாம். சரிங்க, அவனை பத்தி பேச வேணாம். நம்மளை பத்தி மட்டும் பேசலாம். நம்மளை பத்தியும் பேச வேணாம். நம்மளை பத்தியும் பேச வேணாமா? அப்புறம் யார பத்திங்க பேசுறது? யார பத்தி பேசுறதா? ஏ லூசு, பேசவே வேணாங்கிற. பேசவே வேண்டாமா? தனியா பேசணும் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் பேசவே வேணாங்கிறீங்க. ஐயோ ஷைலு, கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த மாட்டேங்கிறியம்மா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒன்னும் புரியாதுன்னு எனக்கு தெரியும். முன்னாடியெல்லாம் தெரியாம நடிப்ப, இப்ப தெரிஞ்சே நடிக்கிற. சரி, உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனேன். பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனேன். நெருங்காத பெண்ணே எந்த நின்றெல்லாம் நன்றாகும். அழைக்காத பெண்ணே எந்த நச்சங்கள் அச்சாகும். சிரிப்பாய் என்னை நீ சிதைத்தாய் போதும் ஏனோ. ஞாபகம் இருக்குங்க. இந்த இடத்த எப்படி மறக்க முடியும்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னால ஒரு தடவை உங்க பைக்ல பெட்ரோல் இல்லைன்னு நம்ம இங்க வந்தோமே. அப்பாடா, நல்ல வேலை. எங்க இதுவும் தெரியலன்னு சொல்லிருவியோன்னு நினைச்சிட்டேன். இல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா, இல்ல அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம உங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க ஃப்ரெண்டு அப்புறம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாரு. வண்டியில பெட்ரோல் போட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளவுதான். ஏய், அவ்வளவுதான் நடந்துச்சா? ஆமா, அவ்வளவுதான் நடந்துச்சு. வேற என்ன? ஹோய், பெட்ரோல் தீந்து போய் நம்ம இங்க வந்தது ஓகே. என் ஃப்ரெண்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போனது ஓகே. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எதுவுமே நடக்கல. என்ன நடந்துச்சு? உங்க ஃப்ரெண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணோம். ஹோய், வெயிட் மட்டும்தான் பண்ணோமா? வேற என்ன பண்ணோம்? ஞாபகம் இல்ல? இல்லையே. என்ன பண்ணோன்னு இப்ப ஞாபகப்படுத்துறேன். இப்ப நம்ம என்னடா பண்றது? ஆனா உன் மாமா சரியான ஆள் தான்டா. 2 குழந்தையும் நம்ம கிட்ட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா ஒரு பொண்டாட்டியை கூட்டு டூயட் பட போயிட்டாரா? டேய் விட்ரா, பாவம் என் அக்கா எப்பவுமே வீட்டுல குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டு வேலையை பண்ணிட்டு வீட்லயே தான் இருக்கா. அந்தாலே ஏதோ அதிசயமா இப்பதான் அந்தாலோட டெரர் மூஞ்சியை மாத்திட்டு கொஞ்சம் சிரிச்சாப்ல அக்காவை வெளியே கூட்டு போயிருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? டே, அந்தாலும் உன் அக்காவை வெளியே கூட்டு போட்டுண்டா. ஆனா போகும்போது இதுங்க 2 பேரையும் கூட்டு போக வேண்டியது தானே? டேய், சரி அபிய விட, அபி போக மாட்டா. ஆனா உன் மாமா மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு ஒருத்தன் படுத்து கிடக்குறானே, இவனையாவது கூட்டு போக வேண்டியதானடா. பாடுறா இவன் என்ன பேசுறான்னு ஏதாவது புரியுதாடா?
டேய் அவனுக்கு 3 மாசம் தான்டா ஆகுது, அவன் சொல்றது எப்படிடா புரியும்? ஆமா அது சரி, 30 வயசானா உன் மாமன் பேசுறதே புரிய மாட்டேங்குது, அப்புறம் தானே 3 மாசம் ஆனா இவன் பேசுறது புரிய இருக்கு. பேபி எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா அபி? சரி வா நான் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன். ஐயோ இன்னைக்கு இவனை தூங்க விடக்கூடாதுன்னு நினைச்சோமே, தூங்குனா கடைசியில கனவுல அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா திரும்பவும் கனவு பொண்ணு துப்பட்டான்னு ஆரம்பிச்சிருவான். நம்மளே எப்படிதான் இன்னைக்கு இவனை தூங்க விடாம பண்றதுன்னு நினைச்சோம், ஆனா இவன் மாமா பக்காவா இவனை தூங்க விடாம இருக்கிறதுக்கு ஒரு பிளான போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அடே சக்தி, அபிக்கு தூக்கம் வருதுங்கிறா, நீ அபிய கொடு, நான் அவளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன், நீ அகில பாத்துக்கோ. ஐயோ அபிய தூங்க வச்சா அவ கூட சேர்ந்து இவனும் தூங்கிடுவானே, அப்புறம் திரும்பவும் கனவுல அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா கனவு பொண்ணு துப்பட்டான்னு ஆரம்பிச்சிருவான். இல்ல இன்னைக்கு இவனை தூங்க விடாம பாத்துக்கணும்னா அபிய நம்ம தூங்க வச்சுட்டு இந்த குட்டி வைரஸ் இவங்கிட்ட விட்டுருவோம். அப்பதான் இந்த குட்டி வைரஸ் விடிய விடிய அழுது இவனை தூங்க விடாம பண்ணுவோம். டேய் என்ன அபிய நீ தூங்க வச்சேனா அப்புறம் இந்த குட்டி வைரஸை யார் பாத்துக்கிறது? டேய் அவன் என்னடா பண்றான்? அவன் சும்மா தானே படுத்திருக்கான். அபியை தூங்க வைக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் பாத்துக்க, அப்புறம் அபி தூங்குனதுக்கு அப்புறமா அவனை தூங்க வச்சுக்கலாம். டேய் அவன் எங்கடா சும்மா படுத்திருக்கான்? நீ கொஞ்சம் அழுடா. அச்சோ பேபி, குட்டி தம்பி அழுடா. ஐயோ டே ஏன்டா அழற? சக்தி இவ்வளவு நேரம் அழாம அமைதியா தானடா படுத்திருந்தான், இப்ப ஏன்டா இவன் அழறான்? நான் தான் சொன்னேன்ல, குட்டி பிள்ளைங்கன்னா அப்படிதான், எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது, அழுதுட்டு தான் இருப்பாங்க. நீ அவனை சமாதானம் பண்ணு, நான் அபிய தூங்க வைக்கிறேன். ஐயோ சரி இரு தூங்க வைக்கிறேன். டேய் மாப்பிள்ள ஏன்டா அழற? அபிமா மாமனும் மருமகனும் சேர்ந்து என்னமோ பண்ணட்டும், நம்ம 2 பேர் தூங்கலாம் வா. நான் பேபியோட தான் தூங்குவேன். அபி அதுக்கு இன்னைக்கு உன் பேபி தூங்குனா தானே, இன்னைக்கு அவன் தூங்க மாட்டான். உன் தம்பி அவனை தூங்க விடவும் மாட்டான். அவனுக்கு இன்னைக்கு விடிய விடிய சிவராத்திரி தான். ஆனா அதுதான் எனக்கும் வேணும். அவன் கூட உட்காந்தேன்னா ஒன்னாலையும் தூங்க முடியாது. ஒழுங்கா வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். பேபி நான் உன் கூட தூங்குறேன். ஐயோ அபி மாமா இங்க தானே இருக்கேன், நம்ம எல்லாரும் ஒன்னா தான் தூங்க போறோம். நீ சக்தி மாமா கூட இரு, நான் முதல்ல குட்டி பையனை தூங்க வச்சுட்டு வரேன். பேபி கதை சொன்னாதான் தூக்க மாட்டோம். சரி அபி நான் கதை சொல்றேன், நீ படுத்துக்கோ. நான் உனக்கும் குட்டி பையனுக்கும் சேர்த்தே கதை சொல்றேன், தூங்குங்க. சரி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா. அந்த ராஜாக்கு ஒரே ஒரு ராணி இருந்தாங்களாமா. அந்த ராஜாக்கும் ராணிக்கும் டி மச்சான் அபி தூங்கிட்டாடா. அவ தூங்கிடுவான்னு எனக்கு தெரியும், ஆனா இவன் தான் தூங்கவே மாட்டேங்கிறானே, இப்ப என்னடா பண்றது? ஏன் உன் மருமகன் தானே, அவனை வச்சு நீ என்னமோ பண்ணு. அபி தூங்கிட்டா அவளை படுக்க வச்சுட்டு நானும் தூங்குறேன், நீ அவனை பாத்துக்க. டேய் என்ன பாத்துக்க, நீ என்ன மட்டும் தனியா விட்டு நீ தூங்குறேங்கிற? அப்புறம் நான் என்ன பண்ணணும்? உன் மருமகனை பாக்குறதுக்காக நீ தூங்காம இரு, நான் எதுக்குடா தூங்காம இருக்கணும்? தி சக்தி என்ன இப்படி சொல்ற? இன்னைக்கு நைட்டு தூங்கி அந்த பொண்ணு கனவுல வருதா இல்லையான்னு பாக்கணும்ல. அந்த பொண்ணு கனவுல வரக்கூடாதுங்கிறதுக்காக தானடா உன்னை தூங்க வேண்டானே சொல்றேன். டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது நீயாச்சும் உன் கனவுல வர்ற பொண்ணாச்சு. நீ இன்னைக்கு தூங்கிய உன் கனவுல வந்தாலும் சரி, இல்ல தூங்காம கனவுல வந்தாலும் சரி, ஆக மொத்தம் அவ கனவுல வந்தா மட்டும்தான் நம்ம நாளையில இருந்து அவளை தேடுறோம். இல்ல அவ கனவுல வரலன்னா கனவு எல்லாம் கழிச்சிட்டு நாளைக்கு எந்திரிச்சு காலேஜுக்கு போறோம். டேய் என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லடா, தூக்க வருது தூங்க போறேன்னு சொல்றேன். அப்ப நானு நீ என்ன பண்ணணும்னு உன் மருமகன் சொல்லிட்டான்ல, அவனை தூங்க வச்சுட்டு நீ தூங்கினாலும் சரி, இல்ல ஒன்ன தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினாலும் சரி, ஆக மொத்தம் மாமனும் மருமகனும் சேர்ந்து என்னமோ பண்ணுங்க, நான் தூங்க போறேன். குட் நைட். ஐயோ எங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஆகட்டும் விடு, இப்ப என்ன உனக்கு தூக்கம் வருதா? ஐயோ எனக்கு தூக்கம் வரலங்க. அபியும் அகிலும் தூங்குறாங்களான்னு தெரியலையே. ஐயோ ஆமல்ல, குழந்தைங்களை வேற உன் தம்பியை நம்பி விட்டுட்டு வந்திருக்கோம். அவன் இன்னைக்கு என்ன பண்ணி தொலைஞ்சான்னு வேற தெரியல. இங்க அவன் என்னங்க பண்ண போறான்? அவெல்லாம் நல்லா தான் பாத்திருப்பான். அபிய பத்தி கவலை இல்ல, ஆனா அகில் தான் என்ன பண்ணான்னு தெரியல. பாவம் அழுது அழுது இனிப்ப அவனை தூங்க விட்டானோ என்னமோ தெரியலையே. ஏய் நான் உன் தம்பி நம்ம பையனை தூங்க வச்சிருப்பானா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நம்ம பையன் உன் தம்பியை தூங்க விட்டுருப்பானா இல்லையான்னு பயந்துகிட்டு இருக்கியா? இல்ல இங்க சின்ன குழந்தை நம்ம பையனா இல்ல உன் தம்பியா? அது சரி, ஒன்ன திருத்த முடியாது. சரிவா வீட்டுக்கு போவோம். இனி குழந்தை தூங்குனானா என்னன்னு வேற தெரியல. நட. ஐயோ டே ஏன்டா அழுதுட்டே இருக்க? அங்க பாரு அவங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க, நீ மட்டும் ஏன்டா அழுது அழுது என்ன தூங்க விடாம பண்ணிட்டு இருக்க?
தூங்குனா தானே இன்னைக்கு அந்த பொண்ணு கனவுல வருவாளா மாட்டாளான்னு தெரியும். நீ இப்படி தூங்க விடாமே பண்ணனா எப்படி எனக்கு கனவு வருமா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்றது? அட போடா சும்மா கேக்கிட்டு. ஐயோ இப்ப என்ன பண்றது, எப்படி தூங்குறது? சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன், தூங்குறியா? பாடுறேன், தூங்கு. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. டேய் கத்தாதடா. நீ தூங்கலனாலும் பரவாயில்லடா, கத்தி கத்தி பக்கத்துல தூங்கிட்டு இருக்க 2 பேரையும் எழுப்பிடாதடா. அப்புறம் சுத்தமா இன்னைக்கு நைட்டு பூரா என்னால தூங்க முடியாது. அவ்வளவுதான், இன்னைக்கு தூக்கமும் இல்ல கனவும் இல்ல. இன்னைக்கு அவ வரமாட்டா. ஐயோ இந்த குட்டி வைரஸ் என்ன தூங்கிட்டு இருக்கான்? அப்ப மச்சான், ஐயோ என்ன மச்சான் தூங்கிட்டு இருக்கான்? அப்ப ஒருவேளை அந்த பொண்ணு கனவுல வந்திருப்பாளோ? கண்களறியா காற்றைப் போலே கனவில் என்னை தழுவியதென்ன, பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன, மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே, நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா, உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா. ஐயோ சிரிக்கிறானே, அப்ப துப்பட்டா திரும்பவும் வந்துருச்சு போலயே. டி சக்தி முடிச்சிட்டியா? டேய் நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த பொண்ணு கனவுல வந்தாடா. அது உன்கிட்ட சொல்றதுக்கு உடனே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீ தூங்கிட்டு இருக்கேன்னு தான் விட்டேன். இதுக்கப்புறம் நான் எங்கடா தூங்குறது? அதான் நீ தூங்கிட்டியே. ஆனா நான் நீ டெய்லியும் நல்லா தூங்குவேன்டா, ஏன்னா அப்பதான் அந்த பொண்ணு கனவுல வருவா. அப்புறம் நீயும் நல்லா தூங்கணும்டா சக்தி, அப்பதான் காலைல எழுந்து ஃப்ரெஷ்ஷா அந்த பொண்ணை தேட போக முடியும். டேய் அந்த பொண்ணை தேடுறதுன்னு முடிவே பண்ணிட்டியாடா? பின்ன தேடாம நான் தான் சொன்னல அந்த பொண்ணு வெறும் கனவு இல்லைன்னு. இன்னைக்கும் அவ என் கனவுல வந்தா கண்டிப்பா அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிருந்தேன். கல்யாணமா? டேய் கனவு எங்க இருக்கு, கல்யாணம் எங்க இருக்கு? எதை கொண்டு போய் எதோடடா முடிச்சு போடுற? சாமர்த்தியம் இருந்தா எதை வேணும்னாலும் எது கூட வேணும்னாலும் முடிச்சு போடலாம். அவ யாரா இருந்தாலும் சரி, அவளை நான் தேடி கண்டுபிடிச்சு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். டேய் சத்தியமா லாஜிக் இல்லடா. டேய் லாஜிக்காடா முக்கியம், லவ் தாண்டா முக்கியம். என் கனவுல வந்த பொண்ண கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு நான் நேர்ல பாப்பேன், அப்ப நீ நம்புவ. சரி ட்ரீம்ல வந்த என் ட்ரீம்களை நாளைக்கு நம்ம தேட போவோம், இன்னைக்கு நீ தூங்கு. அப்ப நாளையில இருந்து என் தூக்கத்துக்கு எடுக்கிறதா முடிவு பண்ணிட்ட. சரி இன்னைக்காவது தூங்குறேன். தூங்கு தூங்கு. வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவதும் நிஜம்தானா, ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், ஒரு கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில், கண் மூடினாள் உன் ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.